நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் அவை எல்லாவற்றிலே இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு கொள்ளுகிறார். சங்கீதம் 34:9. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலே இருந்து அவர்களை விடுவிக்கிறார். சில வாரங்களாக நான் தொடர்ந்து இதை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த துன்பங்களுக்கூடாக நீதிமான்கள் கடந்து செல்லும் போது அந்த துன்பத்தின் நடுவிலே ஜெயத்தோடு நாங்கள் தாண்டி அதை செல்வதானால் நாம் என்னென்ன காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் 4 சத்தியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5வது சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இவ்விதமாக ஒரு பரிசுத்தவான் மிகுந்த துன்பங்களுக்கூடாக தேவன் அதை அனுமதிப்பார். அவனை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும்படிக்காக அந்த துன்பங்கள் கூடாக அவனை கர்த்தர் பரீட்சிக்கிறார். அந்த பரீட்சையில் தேர்ச்சி அடையும் போது அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவார். அப்போஸ் இந்த தாவீது தம்முடைய சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், அவன் சொன்னான், நான் துன்பப்பட்டது எனக்கு நல்லது, ஏனென்றால் கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். அப்படின்னா இதுவரைக்கும் இவனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். ஆனால் அந்த துன்பத்துக்கு பிறகு அவன் கடந்து சென்றதுக்கு பிறகு அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அந்த எல்லைகள் பெரிதாகி விட்டது. ஆகவே உபத்திரவங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் அவைகள் எங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையைத்தான் அது செய்கிறது, எல்லையை பெரிதாக்குறது. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்று இருக்கிற பாதை, சிலர் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிற பாதை ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாட்டிலும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆனால் அநேகருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த துன்பத்திலே இருந்து உங்களை விடுதலையாக்கி மீட்டு உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 5வது காரியமாக, தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கும் போது, போராட்டங்கள், பணமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிற போது அதை ஜெயத்துடன் நாம் தாண்டி வருவதற்கு நாம் கையாள வேண்டிய இன்னொரு சத்தியம் அது என்னவென்றால், சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்பப்போ உள்ளம் உடைந்து போயிருக்கிற நேரத்தில், மனசில் பயங்கள் எங்களை ஆக்கிரமிக்கிற நேரத்தில், என்ன செய்வதென்று தெரியாமல் உள்ளங்கள் தத்தளிக்கிற நேரத்தில், நீங்கள் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளை பார்த்து ஒரு சிலர் உங்களை நியாயம் தீர்க்கிற நேரத்தில், சத்துருக்கள் நீங்கள் துன்பப்படுகிறதை பார்த்து நகைக்கிறதை நீங்கள் காணும் போது, அறியும் போது உங்களுடைய உள்ளம் இன்னும் துவண்டு போகிறது. ஆண்டவரே, நான் உண்மையே உறுதியாய் இன்னும் பற்றி கொண்டு இருக்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு நீர் விடுதலை தரவில்லை, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரல என்று நாம் புலம்புகிறத விட்டு தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு மிகவும் நெருக்கமான உறவை வச்சிருக்கிற பிள்ளைகள் அடுத்தபடியாக இங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக நீங்கள் தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும். The
ப்ரொஃபட்டிக் என்கேஜ்மெண்ட். தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசணும். இப்போ தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அதை நாம் புரிந்திருக்கணும்ல. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் பேசுபவை. யார் ஒரு தீர்க்கதரிசி தான் நினைச்ச மாதிரி பேசுகிறது அல்ல. தேவன் பேசுகிறதை கேட்டு அந்த உள்ளத்தில் கேட்கிறான், கேட்டு அதை தன்னுடைய வாயினாலே உரைக்கிறது தான் தீர்க்க தரிசனம். அப்பப்போ தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கூடாக ஊழியக்காரிக்கூடாக ஒருவருக்காக ஜெபிக்கிற நேரமோ, ஒருவருக்கு ஆலோசனை சொல்லுகிற நேரமோ, இல்லாட்டி ஒரு ஜெப ஆராதனை நடத்துகிற நேரமோ திடீரென்று ஆண்டவர் வார்த்தைகளை வைப்பார். சில நேரம் தரிசனங்களை வைப்பார். உங்கள் நடுவில் இருக்கிற ஒரு சிலரை குறித்து அவருடைய மனநிலைமையை காண்பிப்பார். உடனே நாம் அதை வெளிப்படுத்துகிறது. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இஷ்டமானதை நாம் பேசிட்டு இது தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லை. தேவன் அப்பப்போ என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஆவியில் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோட உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். அது வேறு, மலையை பார்த்து பேசுறது, இது தீர்க்க தரிசனம். போன வாரம் பேசுனது மலையை பார்த்து பேசுறது, அது வேத வசனங்களை எடுத்து பேசுறது. இன்றைக்கு நான் சொல்றது அதுக்கு அப்பாற்பட்டது. தேவன் உங்களோடு பேசுவார். தேவன் உங்களோடு பேசும்போது அதை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு பேசுவீர்கள். அதுதான் த ப்ரொஃபட்டிக் என்கேஜ்மெண்ட். தீர்க்க தரிசனமாக உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய துன்பத்துக்கு நீங்கள் முகம் கொடுக்கிறது. நான் வசனங்களை காண்பித்தால் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். ஓசியா 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினார். நல்ல பாருங்க, ஊழியக்காரனை கொண்டு இந்த இடத்துல சொல்லலை. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்து என்கின்ற அடிமைத்தனத்தில் இருந்து, சிறையிருப்பிலே இருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, ஒரு தீர்க்கதரிசி பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜனங்களை இருளின் மையத்திலே இருந்து, சிறையிருப்பிலே இருந்து, பயங்கரத்தின் அகோரத்திலே இருந்து அவர்களை புறப்பட பண்ணிச்சு. அதே வேளையில் சத்துரு அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை அந்த தீர்க்கதரிசி வார்த்தையினாலே, தீர்க்க தரிசன வார்த்தையினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். யார் இந்த தீர்க்கதரிசி? மோசே. மோசே என்ன செய்தான்? பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் 40 வருஷம் அவன் அரண்மனையில் இருந்தான், பார்வோனின் அரண்மனையில். மற்ற 40 வருஷம் அவன் வனாந்தரத்தில் அவன் எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்க்கிறான். இப்போ அவனுக்கு 80 வயசு. எரிகிற முச்செடி கூடாக கர்த்தர் அவனுடைய கவனத்தை ஈர்த்து என்னவோ என்று சொல்லி இவன் பார்க்க முன்னுக்கு போன போது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சைகளை கலட்டு. அவன் பயந்துட்டான். பாதரட்சைகளை கலட்டி அந்த முட்புதருக்கு, அந்த எரிகிற முட்புதரை பார்த்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மோசே
என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் சத்தம் என் சன்னிதானத்தை வந்து எட்டினது. அவர்களை நான் உன்னை கொண்டு விடுதலையாக்கப் போகிறேன். மோசையினால் அதை நம்ப முடியலை. நானா பார்வோனுக்கு பயந்து போய் நான் ஓடி வந்தேன் 40 வருஷத்துக்கு முன்ன. இப்போ திரும்பி அவர்த்தியா போ சொல்றீங்க? எஸ், நீ போயிட்டு உனக்கு இஷ்டமானதை நீ பேசுறதில்ல, நான் சொல்றத நீ பேசு. இவன் எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். ஐயோ, நான் ஒரு திக்குவாயன், ஆட்களுக்கு முன்னால் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் எப்படி ஆண்டவரை பேசுவேன்? சொன்னா இல்லை, நீ தான் பேசணும். புறையவன் சொன்னான், இல்லை, என் ஒண்டப்பட்ட சகோதரன் ஆரன் இருக்கிறானே, அவன் மூலமாக நீ பேசுமே. இல்லை, நான் உன்னிட்ட பேசுவேன், விருப்பம்னா அவனை கொண்டு நீ பேசுவி. அப்போ தேவன் பார்வோனோட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு சொல்லுகிறார். மோசே அதை எடுத்து ஆரோனுக்கு சொல்லுகிறார், இதை பேசு. மோசே சார்பில் ஆரோன் பேசினான். ஆனால் ஆண்டவர் மோசேயை அவருடைய தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துகிறார். தீர்க்கதரிசி என்றால் தேவன் பேசுகிறத கேட்டு பேசுவது. தேவன் கேட்டு பேசுவதை கேட்டு எவன் பேசுகிறானோ அவன் பேசுகிற வார்த்தை அது அவனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சும்மா திரும்பி வராதான். எதற்காக அது பேசப்பட்டதோ, வாயிலிருந்து நான் பேசுகிறேன் இந்த வார்த்தை இந்த வாயிலிருந்து போயிடுச்சு, அதை நான் திருப்பி எடுக்கலாது. நான் பேசுறது போயிடுச்சு. அந்த வார்த்தை இது எந்த வார்த்தை? ஆனால் தேவன் சொல்றத நான் பேசுறேன்னா, ஒரு தீர்க்கதரிசி பேசுறானா, அப்பொழுது அது தேவனுடைய வார்த்தை. போயிட்டு சொன்னா அது சும்மா திரும்பி வராது. அது என்ன சொல்லப்பட்டதோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் திரும்பிட்டு வருவான். ஆமென் சொல்லலாமே. ஏனென்றால் நான் சொல்றத நல்லா கேட்கணும். நேற்று ராத்திரியில தான் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை என்னுடைய ஆவியிலே போட்டார். அது ஏன் அந்த வார்த்தை வெறுமனே திரும்பி வராது என்றால் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பின்பதாக அந்த வார்த்தை மாம்சமானது, அவர்தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தை என்றால் தேவன். இந்த பைபிள் இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை நமக்கு காண்பிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தை படித்தா நாங்கள் சேவிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்தை படிக்கலையா நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று நமக்கு தெரியாமல் ஆராதிச்சு கொண்டு இருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் எனக்கு பேசும்படி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரா? அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிறபடினால் அது அவர் சொல்றத நான் கேட்டு நான் பேசுறேன்னா, அது என் வாயில இருந்து சத்தமா போனாலும் அந்த வார்த்தை தேவனாய் கடந்து செல்லுகிறது. அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டதோ அந்த கர்த்தர் தாமே அதை செய்து முடித்து அவர் திரும்புவார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை, வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. என்ன வந்ததா சொல்லு பார்வோன்ட்ட, இன்னும் அதிகமாக நீ கடினப்படுத்தி அந்த ஜனங்கள் என்ன ஆராதிக்கிறதுக்கு போக விடாட்டி இந்த நைல் நதி, இந்த நதியில தான் நீங்க மீன் பிடிச்சு வாழ்றீங்க, இந்த நதியில தான் குளிக்கிறீங்க, இந்த நதியில இருக்கிற தண்ணியைத்தான் நீங்க குடிக்கிறீங்க, இந்த தண்ணி இரத்தமாய் மாறும் என்று சொன்னான். சொல்லு அவன்கிட்ட. இவன் சொன்னான். பார்வோன் கணக்கெடுக்கல. ஆண்டவர் சொன்னார், போ
நைல் நதியை பார்த்து சொல்லு, இரத்தமாக கடவுது, கோலை அடி. அவ்வளோதான். கோலை போயிட்டு தண்ணீரில் வச்சானா எல்லா நதியும் இரத்தமாக மாறிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் டேங்க்ல தண்ணி ஏற்றி வச்சிருந்தாங்களா, பாத்திரங்களில் தண்ணி எடுத்து வச்சிருந்தாங்களா, எல்லா தண்ணீரும் இரத்தமா போயிட்டு ஐயா. 7 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு கூசால தண்ணி எடுத்தா ரத்தமா வருது. யார வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை? மோசே. பிறகு சொன்னான், சரி 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 நான் மன்னிச்சிரு, நான் போக விடுறேன், இந்த தண்ணிய சுத்தமா, ரத்தத்தை சுத்தமான தண்ணியா மாத்து. மோசே சொன்னான், ஆண்டவர் சொன்னார், இதை சொல்லு. அவன் கேட்டு சொன்னான், உடனே அப்படி நடந்தது. அதுக்கு பிறகு திரும்ப கடினப்படுத்தினான். ஆண்டவர் சொன்னார், உன்ட கோல் இருக்குல்ல, கோலை எடுத்து மண்ணில் அப்படி தட்டு, உடனே புழுதிக்கிழமை எல்லாம் தட்டு. தட்டிச்சானா அது பேனா மாறிச்சு. வீட்டுக்குள்ள, ரோட்டில், பீச்சில், எல்லா இடத்தையும் என்ன பேன் தொல்லை. விருப்பமோ இல்லையோ, நாய் மேலையும், ஒட்டகம் மேலையும், ஆடுகள் மேலையும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்வண்ட தலையிலையும் பேன் ஊற தொடங்கிச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பிறகு சொல்றான், ஓகே ஓகே ஓகே. திரும்ப பார்வன் இருதயத்தை மாற்றினான். இப்ப ஆண்டவர் சொன்னார், இப்ப சொல்லு, தவளைகள் உண்டாக கடவது சொல்லு. முதலாவது பார்வோனை வான் பண்ணா, நீ இன்னுமேலும் கடினப்படுத்தின, அடுத்தது தவளை வருது. உண்ட கடவுள் யாரு? சரி, அந்த நதியை பார்த்து போய் சொல்லு, தவளைகளை பிறப்பிப்பதாக. ஐயா, எகிப்து தேசம் முழுவதும் தவளை. யோசிச்சு பாருங்களேன், வீடெல்லாம் தவளை இருந்தா, ஆஃபீஸ் எல்லாம் தவளை இருந்தா, அரண்மனையெல்லாம் தவளை இருந்தா, குடிசையிலேயும் தவளை தான், மாளிகையிலேயும் தவளை தான். அதில் இருந்து தப்பிக்க முடியல. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே திரும்பி வராது. இந்த மோசே போய் ஆண்டவர் சொன்னார், மோசேட்ட போய் மூப்பரில் கூப்பிட்டு சொல்லு, நான் உங்களுக்கு பானும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நான் உங்களை விடுவித்து கொண்டு போக போகிறேன், போய் சொல்லு. அவன் சொன்னான், அப்படியே அது நடந்தது. இதுதான் சூழ்நிலைகள் எவ்வளவு உங்களுக்கு எதிராக நின்றாலும், மலை போல நின்றாலும், பெரிய சுவர் போல, எரிக்கோ மதில் போல நின்றாலும், செங்கடலை போல வாழ்க்கையில முன்னேறி போகாதபடி இடறுதலா இருந்தாலும், நீங்க நன்றாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனோட நல்ல உறவு வச்சிருக்கணும். தேவனோடு எப்பொழுதும் பேசி பழகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். எப்பொழுதும் உங்களுடைய மனதில், சிந்தையில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கணும். இதுதான் அதில் கிரைட்டீரியா. இருந்தால் உன் சூழ்நிலைக்கு ஏற்ப அப்பப்போ தேவன் உனக்கு நீ பேச வேண்டியதை உன் சிந்தையிலே, ஆவியிலே வைப்பார். அதை நீ பேசும்போது காரியங்கள் மாறுதலாய் அமையும். விசுவாசிச்சா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா. இப்படி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறது இல்லை வாழ்க்கை. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைன்னா இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேதத்தில் வாழணும். நீங்க இந்த உலகத்தில் நீங்க ஜெயமுள்ளவர்களா வாழலாம். எல்லா மனுஷருக்கும் வருகிற போராட்டங்களும் துன்பங்களும் தான் நமக்கு வருது. எல்லாம் இன்னும் புதுசா இல்ல. தேவனை அறியாதவன் அந்த போராட்டத்திலே அழிந்து போகிறான், தற்கொலை பண்றான். ஆனா நாங்க அழிந்து போகிறது இல்லை. நாங்கள், எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்பப்போ அவர் என்னோட பேசுவார். இதை பார்த்து இப்படி பேசு என்று சொன்னோன்னே அது அப்படி ஆகும். இயேசு சுவாமி, உங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது, ஒரு போதும் தன் இஷ்டமா எதையும் பேசினது இல்லை. பிதா எதை சொல்ல கேட்கின்றேனோ அதையே நான் பேசுகிறேன். அதை விட்டார் பேச மாட்டார். ஒரு நாள் படகுல போகிறார்.
நல்லா நித்திர, டயர்டு, ஊழியம் செய்து நல்லா களைச்சி போயிட்டார். கப்பல் அடித்தளத்தில் நல்ல நித்திர. இங்கே இடையில பார்த்தா பெரும் புயல் காற்று, கடல் கொந்தளிப்பு, தண்ணி எல்லாம் படகுக்குள்ள இறங்குது. இந்த படகுல இருந்தவங்க எல்லாருமே மீனவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அவர்கள் கடைசியா சாக போகின்றோம் என்கின்ற நிலைக்கு வந்தார்கள். அப்பதான் இயேசுவின் இடத்துல போய் அவரை தட்டி எழுப்பி நாங்க சாக போகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு வந்தார். நல்லா கேளுங்க, அதை சொல்ல முதல் இவங்களை பார்த்து சொன்னா, அற்ப விசுவாசிகள், எவ்வளவு காலம் நான் உங்களோட இருக்க போறேன், எவ்வளவு காலம் நான் உங்களோட இருக்க போறேன், எவ்வளவு சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், நீங்க நாள் முழுதும் என்னோட இருந்து தேவனுடைய வழிகளை நான் அறியலையே, நான் எப்படி எப்படி சூழ்நிலைகளில் பிதா சொல்ல கேட்டு நான் தீர்க்க தரிசனமா பேசின போது எல்லாம் தலைகீழா மாறுச்சே, அதே போல நீங்களும் வாழ முடியும் என்று தானே நான் சொல்லுகிறேன், அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். இயேசு வந்தார், கடலையும் காற்றையும் பார்த்து அமைதலாய் இரு என்று சொன்னார். அவ்வளவுதான். அது எப்படி சொன்னா தெரியுமா? பிதா சொல்ல அவர் கேட்டார். அவர் கேட்டதை தீர்க்க தரிசனமாக சூழ்நிலையை பார்த்து பேசினார். உடனடியாக காற்றும் கடலும் அடங்கிற்று. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு மெதுவாக விளங்குது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விரும்பினதை, நீங்கள் புத்தகத்தில் வாசித்ததை நீங்கள் பேசுறது இல்லை. இது உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பேசணும் என்று கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அதை சத்தத்தை கேட்பீர்கள். அதை நீங்கள் பேசும்போது காரியம் மாறுதலாய் அமைகிறது. எத்தனை பேருக்கு இது விளங்குதோ எனக்கு தெரியாது. விளங்குதா? பிரைஸ் சொல்லலாம். நான் அங்கே அரைவாசி கேமராக்கு அங்கே கை உயரல. விளங்குதா? தேங்க்யூ. நீதிமொழிகள் 13:2, நீதிமொழிகள் 13:2, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நல்ல கவனமாக கேளுங்க. மனிதன் தன் வாயின் பலனால், வாயிலிருந்து என்ன புறப்படுது? வார்த்தைகள். அதுதான் வாய் செய்கிற செயல். மனுஷன் தன் வாயின் பலனால் என்றால் அவன் வாயால என்ன பேசுறானோ அதை பொறுத்து இருக்கு நன்மையை புசிக்கிறதோ தீமையை புசிக்கிறதோ. எப்பொழுதுமே சூழ்நிலைகளை கண்டு எதிர்மறையான காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியிலேயே முடியும். சிலரை எடுத்துக்கொண்ட எப்ப பார்த்தாலும் வாயில அது முடியாது, அது இயலாது, அது சரி வராது, அப்படியே சொல்லி சொல்லி வாழ்க்கையை கடத்தி கொண்டு போனவரோட வாழ்க்கையை திருப்பி பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. வாழ்க்கையில ஒரு சவால் எடுத்துக்கொண்டு போக அவர்களுக்கு தெரியாது. ஆமா, இன்னைக்கு எனக்கு பாஸ்டர்ஸ் மேன் அப்படி இருக்கிறான். அதான் அவங்களோட ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை பாருங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த சின்ன காண அதை விட தாண்டி போக விருப்பம் இல்லை. அதை போலதான் சபையில் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை பாருங்க. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில முற்றுக்கட்டையா இருக்கிறீங்க, வேற யாரும் தேவையில்லை. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை சபித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்களே உங்களுடைய பிள்ளைகள் மேல இந்த தீமையான வார்த்தையை பேசுறீங்க. அவன் சரி வர மாட்டான். என் மம்மி சொன்னா என்ன பார்த்து, நான் குளப்படி சிடிபி டிப்போக்கு முன்னால் இருக்கிற குப்பையிலேருந்து நான் பொறுக்கிட்டு வந்தேன்னு நானும் அதை நம்பிட்டேன். பிரசன்னக்கா இருக்கிறா,
அவட அம்மா எனக்கு ஒரு அம்மா, அவள் தான் என்னை அணைச்சா கூட லொர்னேன்ட்டா. அப்போ நான் லொர்னேன்ட்டாட போய் மம்மி சொல்கிறேன் என்ன குப்பிடுறது பொறுக்கடை. எனக்கு பெரிய டவுட், என் வீட்டை வர்றாங்களே, எனக்கு என் தங்கச்சிக்கு இடையில் 1.5 வயசு தான் வித்தியாசம். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நஞ்சோவும் ரஷ்யானும் டடாவை போலன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஷேப். எனக்கு கேள்வி, மம்மி சொல்கிறா சிடிபி குப்பையிலேருந்து பொறுக்கலன்றா. சிடிபி குப்பைண்டா என்ன தெரியுமா? வயது மடத்துக்கு முன்னால் சிடிபி இருக்குல்ல, டிப்போ இருக்குல்ல, ஒவ்வொரு நாள் பின்னேரத்தில் பார்த்தினா அந்த பஸ்ஸில் தூக்கி எறிகிற பஸ்ஸை க்ளீன், ஆயில் ஃபில்டர், யா கிளீனர், அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருப்பான். ஒவ்வொரு நாளும் பேக்கோட திரிவாங்க. அதில் இருக்கிற இந்த சாமான் எல்லாத்தையும் சேர்த்து பேப்பர் ஒரு பக்கம், ரெசிட் எழுதுகிற புத்தகம் அதெல்லாம் தூக்கி எறிவாங்க. அதை போய்ட்டு எடுப்பாங்க. ஆனால் அவங்களோட கையெல்லாம் கருப்பு நிறமாக இருக்கும். அதோட இப்படி சொரிஞ்சு விட்டாண்டா அவங்க முகம் கருப்பாக இருக்கும். எல்லா இடத்துல இப்படி எல்லாம் உடுப்பு கிடுப்பெல்லாம் பத்துன ஆயில் தான், கருப்பாக தான் இருக்கும். என்ன மம்மி சொன்னா உன்னை அதில் இருந்து தான் எடுத்தான். நான் அதை நம்பிட்டேன். அவள் ஒன்னடா சொல்லுவா, சி இல்லை இல்லை இல்லை, நீ மம்மியோட வயிற்றுல தான் பிறந்த நீ என்று அடிக்கடி சொல்லுவா. நீ குப்பையிலேருந்து பிறக்கல, நீ மம்மியோட பண்டியில் தான் பிறந்த நீ என்று சொல்லுவா, ஒரே சொல்லுவா. ஸோ அது ஒரு நம்பிக்கை இருந்தது. சில நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து குரங்கு, பண்டி, நாய், கழிசறை என்று சொன்னால் அதுதான் பிள்ளைகள் கழிசறை போல, குரங்கு போல, மாடு போல, நாயை போல தெரியுது. ஏன்? அதுதான் உங்களுடைய வாயின் வார்த்தையின் பலன். மிகுந்த கவனமாக இருக்கணும். எவ்வளவு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து உங்களுடைய வாயை நாவை பேசுறதுக்கு முதல் 2 தரம் யோசிச்சுட்டு பேசணும். அதுதான் வேதம் சொல்லுது. 2 தரம் கேட்கணும். அதுக்கு தான் 2 காது. 2 தரம் கேட்டு 1 தரம் பேசணும். நல்லா கேட்டுட்டு தான் பேசணும். அறகுறையாக கேட்டுட்டு வந்து பேசினா எல்லாமே பிழைச்சிடும். கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு நல்லது பேச வரலையா, வெல்டிங் கராஜில் போய் இரும்பால் உங்களோட வாய்க்கு ஒரு கடிவாளம் போடுங்க. வாயிலேருந்து வெளியில் வராதபடியினால நீங்கள் தப்பிடுவீங்க. உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருவேன். கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதனுடைய பலன் சும்மா போகாது. நன்மையானதை பேசினா உனக்கு நன்மை கிடைக்கும். நீ தீமையானதை பேசினா நீ தீமையை தனி அறுப்பாய். சிலர் மற்றவங்களை பற்றி எப்பயுமே தீமையாக பேசுறது. கவனமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி தீமையாக பேசுறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மற்றவங்களை பற்றி தீமையாக பேசுறது அவ்வளவும் உங்களோட சொந்த குடும்பத்தில் நிறைவேறும். ஜாக்கிரதை. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நன்மையானதை பேசி தேவன் உனக்கு சொல்றத தீர்க்க தரிசனமாக நீ பேச ஆரம்பித்து பார். உன்னுடைய வாழ்க்கை நன்மையால் நிரம்பும். நன்மையால் நிரம்பும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை மிகவும் தெளிவாக கேட்பார்கள். நான் திரும்ப சொல்றேன்.
பக்கத்தில் இருந்து பேசுகிறவருடைய சத்தத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனோடு பேசுகிற சத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே வீசுகிற பெரிதான சூறாவளியை பார்க்கிலும் உரத்த சத்தமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சொல்றேன்னா, கர்த்தர் என்னோட பேசுறார் இல்லையே, கர்த்தர் என்னோட பேசுறார் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர சத்தம் உங்களுக்கு புரியுறதில்லை. நீங்க இன்னும் ஆவியில வளராம, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமாகியும் ஆவியில வளரல. தேவன் உங்களோட பேசாம இல்ல, பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனா அவருடைய சத்தம் இன்னது என்று உங்களுக்கு என்ன தெரியாது. கேளுங்க, இந்த வாயை நாம அடக்க தெரியாட்டி, இந்த நம்முடைய நாவை உதட்ட நமக்கு அடக்க தெரியாட்டி வளவளத்து அந்த கதை இந்த கதை என்று சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தால், நான் சொல்றதை நல்லா கேளுங்க, தேவன் பேசுகிறதை நாம் இழந்து போவோம். எஸ், when we speak unwanted things, when we get involved into unwanted conversations, we will easily miss God's voice. கவனமாக இருக்கணும். நீங்கள் அதால தான் பேசுகிறத நாம் குறைச்சி கொள்ளணும். ஆக்களோட அரட்டை அடிக்கிறது குறைச்சி கொள்ளுங்க நல்லா. ஏனண்டா நீங்கள் மனுஷரோட அதிகமாக நீங்கள் பேச தொடங்கிட்டீங்கண்டா தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்காமலே போயிடும். மிகவும் மிகவும் கவனமாக இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடையும் பேசுகிறார். ஆனால் இது தேவன் தான் பேசுகிறார், இது தேவனுடைய சத்தம் என்கின்ற அறிவு வெளிப்பாடு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இன்னும் வளரலை, இன்னும் சின்ன பிள்ளைகளாகவே தேவனுடைய சபையிலே இருக்கிறீங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக முதலாவது அவருடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார். தெரியுமா? அது நான் இப்போ உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். நீங்கள் தேவனோடு மிகவும் நெருக்கமாக நீங்கள் வாழ்ந்தால், ஆவியானவரோட மிகுந்த நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அது உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னே அதை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவீங்க. அந்த ஒரு சத்தம் உங்களுடைய உள்ளத்தில் கேட்கும். ஏண்டா நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் உன்னோடு பேசுவார். உன் சூழ்நிலைகள் ஆகவே இப்படி ஒன்று ஒரு விபத்து நடக்க முதல், விபத்து நடக்க போவதா கர்த்தர் உன்னோட பேசுவார். அந்த உணர்வு வரும். ஆகவே நீங்க விபத்துக்குள்ளாக யாரும் போறதை விரும்ப மாட்டீங்க. ஆகவே நீங்க என்ன செய்ய தொடங்குவீங்க? எனக்கு எதிரா விபத்தை உண்டு பண்ணும்படிக்காய் செயல்படுகிற ஆவியை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் எல்லையை விட்டு நான் உன்னை அப்புறப்படுத்துகிறேன். தீர்க்க தரிசனமா நீங்க பேசுவீங்க. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில நேரம் சூழ இருக்கிறவங்களுக்கு இதை கேட்கிற நேரம் பைத்தியம் போல தோன்றும். ஆனா கேளுங்க, இவ்விதமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறத நீங்க அதை ஆண்டவர் வெளிப்படுத்துறது தானே தீர்க்க தரிசனம். அதை நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா, இது என் வாழ்க்கையில நடப்பதில்லை, நடக்க நான் விடுவதில்லை என்று சொல்லி பாருங்க, நீங்க அந்த விபத்தை காணாமலே போயிருவீங்க. ஆமா, பிள்ளைகளை குறித்து தாய்க்கு தகப்பனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். காரியங்கள் சம்பவிக்கிறதுக்கு முதல் வெளிப்படுத்துவார். மறைவான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவன் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாரையா சபை? கட்டிடமா? இல்லை, நீங்களும் நானும் தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். இது வேதத்தில் திரும்ப 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 இருக்கிறது. தேவன் உன்னோடு பேசுகிறவர். தேவன் உன்னோடு கூட பேசுகிறதை கவனமாக அவதானித்து, தேவன் பேசுறதை நீங்க ஒரு நாள் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டீங்க. பட் எனிவே, உங்களுடைய பிரேயர் புக்ல அதை நீங்க எழுதி வச்சு, இப்ப நீங்க என்னன்னா, தேவன் உங்களோட பேசுகிறத இப்ப உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக நீங்க பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் எசேக்கியேல் தீர்க்க தரிசியை ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போன, அதாவது நீண்ட காலம் மரித்து போன, அடக்கம் பண்ணப்படாமல் இருக்கின்ற பிரேதங்கள் இருக்கிறது. காலங்கள், அதிக காலங்கள் இருந்ததினாலே எலும்புகள் உக்கி போயிட்டு அப்படியே மனித உருவத்தில் இல்லை, எல்லாம் சிதறி போய் இருக்கிறது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரு கேள்வி. மனுஷீகத்தில் இது முடியவே முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா தேவன் உங்களுக்கு சொல்லுகிறத நீங்க பேசும்போது முடியாதது நடக்கும். ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தேவன் முடியாததை முடிய பண்ண வேண்டும், கர்த்தர் முடிய பண்ண ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் இன்னும் ஒன்று நடக்காம இருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? முடியாதத முடிய பண்ண உன்னுடைய உதட்டை பயன்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, அதை அவர் எதிர்பார்க்கிறார். வயல் சரிங்களா? நீங்க நல்லா செபிக்கிறீங்க, ஆண்டவரோட நெருக்கமா பழகுறீங்க. நீங்க வயல் நிலத்துக்கு நீங்க போற நேரத்தில், வளமையா போற நேரம், உங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், வயலை பார்த்து நீ செழிப்பாயிரு, வயல் நிலத்தை பார்த்து நீ செழித்திரு. அது வந்து கொண்டே இருக்கு. உடனே தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவங்க அதை கண்டுபிடிப்பாங்க, இது கர்த்தர் சொல்றார். ஸோ நீங்கள் உங்களோட வயலுக்குள்ளே போய் வரம்பு கட்டில் இருந்து உங்களோட வயலை பார்த்து சொல்கிறீங்க, வயலே நீ செழித்திருப்பாயாக. 30 அல்ல, 60 அல்ல, 100க்கு 100% நீ மிகுந்த பலனை கொடுப்பாயாக. கொஞ்ச நாட்கள் போனால் பக்கத்தில் இருக்கிற வயலில் யானை வந்து தின்றுட்டு போயிடும், இல்லாட்டி ஏதாவது பூச்சி அரிச்சிட்டு போயிடும். ஆனால் உங்களோட வயல் செழிப்பாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது எதனால் உண்டாக தெரியுமா? உதட்டினாலே நீ பேசின தீர்க்க தரிசனம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அபாயம் வருது, நஷ்டம் வருது. ஆகவே எந்த பிள்ளை நஷ்டப்படுறது எனக்கு பிரியம் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவார், வயலை பார்த்து இப்படி தீர்க்க தரிசனம் உரை. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உனக்கு அது கேட்க வேண்டும். கேட்கிற நிலைமையில நீ இருக்க வேண்டும். நீ தேவனிடத்தில் போய் கேள், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்க எனக்கு உதவி செய்வீராக. எசேக்கியேலை கொண்டு போய் கேட்கிறார், உயிரடையுமா? என்னன்றவர், என்னத்தை நான் சொல்றது? மனுஷீகத்தில் இது முடியவே முடியாது அப்படி சொல்லலை. ஆனால் நமக்கு தெரியும். அவன் சொன்ன, ஆண்டவரே உமக்குத்தான் எல்லாம் தெரியும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார்,
இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிர் அடைவாயாக என்று சொல்லு. ஆமென், ஆமென், ஆமென். வருதில்ல, என்னது? முடியாதது முடியாதது சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. ஹல்லேலூயா. இதுதான் அந்த ரகசியம், இதுதான் அந்த ரகசியம். ஆண்டவர் சொல்றத நீ பேசினா சூழ்நிலை மாறும், முடியாதது சாத்தியமாகும். கையை தட்டி ஒருக்க விசுவாசிச்சா. ஹல்லேலூயா. ஆமா, இவ்வளவு கேளுங்க. முன்னா சொல்றேன், எனக்கு தெரியா, உமக்கு தான் சொல்லு. இப்ப ஆண்டவர் சொல்றா, சொல்லு, எலும்புகளை பார்த்து சொல்லு, நீ உயிரடைவாயாக. அவ்வளவுதான். அவன் வாயில இருந்து புறப்பட்டுச்ச வார்த்தை. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதை அவன் பேசும்போது அது தீர்க்க தரிசனமான வார்த்தையா மாறுது. உலர்ந்து போய் உயிரற்ற, எந்த பலனும் இல்லாத, எந்த ஒரு எதிர்காலம், நம்பிக்கை இழந்து போன ஒரு பள்ளத்தாக்கு. இவன் பேசினானா? அவன் என்ன பேசினான்? தேவன் சொன்னதை பேசினான். அதுதான் தீர்க்க தரிசனம். அதிலே, அந்த வார்த்தையிலே கர்த்தர் இருந்தார். காற்று வீசினது, எலும்புகள் அசைந்தது, அங்கங்கே இருந்த எலும்புகள் தன் தன் எலும்புகளோட சேர்ந்தது, எலும்பு கூட வந்து நிற்குது. அதுக்கு பிறகு நரம்புகள் உருவாகுது, அதுக்குள்ள இருதயம், சுவாசப்பை, இவைகள் எல்லாம், குடல் எல்லாம் உருவாகுது. அவன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு மேல சதை உண்டாகிறது, தசை உண்டாகிறது, அப்படியே அதுக்குள்ள தோல் உண்டாகிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் உலர்ந்து போன எலும்பாய் சிதறி கிடந்த பள்ளத்தாக்குல மனுஷர்கள் ஒரு பெரிய சேனையா நிற்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா? இல்ல, உயிர் இல்லை. இந்த வருது அடுத்த வார்த்தை. பார்த்து சொல்லு, உயிரடைவாயாக. அவ்வளவுதான், உயிரடைவாயாக சொன்னா அத்தனை அந்த உடம்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகி அவர்கள் பெரிய சேனையானார்கள். உண்மையாகவே இது தரிசனத்தில் நடக்குது. இவன் பேசுறான். அந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய நிலைமையை காட்டுச்சு. அவர்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், நீ பேசு, நான் சொல்றத நீ பேசு. இனிமேல் இந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு மீட்பே இல்லை என்று நீ நினைக்கிறியா? அழிஞ்சே போயிட்டாங்க என்று நினைக்கிறியா? இல்லை, நீ பேசு, எழுப்புதல் உண்டாகும் என்று சொன்னார். அப்படியே அது உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் பேச சொல்லுகிறேன். நெருக்கங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், தனிமை கூடாக நீங்கள் போகிற போது try to spend more time with the Lord. தேவனோடு அதிகமான நேரம் செலவழியுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோள்களிலே, ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீர், ஜீவன் தந்தீர். சொல்லுங்க, நேசிக்கிறே உம்மைத்தானே, உயிருள்ள நாளெல்லாம். அப்படி பேசுற நேரம் இதுதான் அமர்ந்திருக்கிறது. எல்லா உலகத்தை மறந்து, உலகம் எல்லாம் மறக்குதையா, எல்லா உணர்வு எல்லாம் உங்களோட பிரசன்னத்தில் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே
என் ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே. சொல்லுங்க, என் உயிரான அப்பா, நீங்க என் உயிரான இயேசு. இப்ப நான் உணர்ந்து அப்பாட பிரசன்னத்தில் இருந்து இப்படியா அவர்கள் மேல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. சுற்றி வர எல்லாமே கண்ணீரும் வேதனையும் தான். பட் அப்பாட பிரசன்னத்தில் இப்படியாக உள்ளத்தை ஊற்றி உண்மையா அவருடைய பிரசன்னத்தில் நாம் தவழும் போது இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும். அவர் சொல்லுவார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு சொல்லுகிறவர் நான். ஹல்லேலூயா. என் சமூகம் உன் முன்னே செல்லும், ஒன்றுக்கும் பயப்படாத. இப்போ இந்த வார்த்தை வந்துட்டு இப்போ உங்களுக்கு விளங்குது, இது கர்த்தர் வார்த்தை தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தர் என்னுடைய வலது கரத்தை பிடித்து, ருஷானே நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தாவீது அதறியப்பட்ட போது அவன் தன்னைத்தானே திடப்படுத்தினான், அவன் தனக்குத்தானே தீர்க்க தரிசனம் உரைத்தான். அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? இட்ஸ் ஓகே, உனக்கு நீ இருக்கிறாய். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் திருப்பி உனக்கு பேசு. ரோஷானா, நீ பயப்படாதே, கர்த்தர் உடைய சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறது, கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறது. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா? கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறது. அது கடந்து செல்லுது. இன்டர்வியூக்கு போகும் வரைக்கும் பயந்து கொண்டு போனீங்க. என்ன கேட்பாங்களோ, என்ன பார்ப்பாங்களோ, என்ன மாதிரி செய்வாங்களோ. இன்டர்வியூ முடிஞ்சு வர்ற நேரம் நெஞ்சை நிமித்து கொண்டு பெரிய செரிப்போட அதெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சு அவங்க என்னட்ட ஒன்றுமே கேட்கல, யோ செலக்டட்னு சொல்லிட்டாங்க. காரணம், வாய்நாள பேசின தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொன்னதை நீ பேசினாய். என் சமூகம் உனக்கு முன்னால் போகுமென்று அது போய்த்தான் ஆகும். அது சும்மாவா போகுது? இல்லை, தன் வேலையை செய்யறதுக்கு போகுது. இன்டர்வியூ போர்டில் இருக்கிற அத்தனை பேருடைய மனதையும் கர்த்தர் கேப்சர் பண்ணி, ஏய் இவன் இந்த புள்ளவாரா, அவனுக்கு பாச போடு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தானியேல், அதுக்கு முதல் நான் இன்னொரு காரியம் சிந்த ஆவியில் வருது, நான் அதை சொல்லாமல் போகக்கூடாது. அன்னாள் திருமணமாகி பல வருடங்கள் ஒரு குழந்தை இல்லை. ஸோ இந்த வளமையா அவள் ஆலயத்துக்கு போவாள், எருசலேமுக்கு போவாள், தன் கணவனோட பலிகளை இடுவாள். ஆனால் ஒரு நாளும் தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் பேசினது இல்லை. ஆனால் இந்த முறை அவள் தீர்மானிக்கிறாள், நான் தேவனுடைய சமூகத்துக்கு போய் என் கணவனோட போக மாட்டேன், என் உறவுகளோட நான் போக மாட்டேன், என் வீட்டுக்காரங்களோட நான் போக மாட்டேன். வளமையா போறது போல அவங்களோட போய் பலிகளை எல்லாம் இட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்து நான் தனிய போவேன். இப்போ யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் இவள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தனிய போகிறாள். இப்ப தேவனுடைய பலிபீடத்தில் உட்கார்ந்து தன்னுடைய வேதனையை, தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கண்ணீரா ஊத்துகிறாள். ஏலி பார்த்து, ஏய் இங்க வா, நல்ல திராட்சரசம் குடிச்சு மப்பறியா வந்து இந்த தேவனுடைய ஆலயம் உனக்கு தெரியல? அவள் சொன்னாள், இல்லை இல்லை, நான் பிதட்டல்ல,
நான் குடிச்சிட்டு வரல, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கிளேசத்தை நான் அப்பாட பாதத்தில் ஊற்றுகிறேன். உடனே வருது. நல்லா கேட்கணும், நல்லா கேட்கணும், நல்லா கேட்கணும். உடனே ஏலிக்கு ஒரு சத்தம் வருது, தேவனுடைய சத்தம். சொல்லு, அடுத்த வருஷம் இதே காலத்தில் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். தீர்க்க தரிசனம். உடனே அவன் சொல்லுகிறான், மகளே இப்பதான் சொன்னா நீ குடிச்சு போட்டு வந்து இப்ப தட்டுகிறாய். அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை ஏலிக்குள்ள வருது. ஏலி அடுத்ததா திரும்பி சொல்றான், மகளே அடுத்த வருஷம் இதே காலத்திலே நீ ஒரு மடியில ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு இருப்பாய். நல்ல கையை தட்டி அப்பாக்கு சொல்லலாமே. இத்தனை ஆண்டுகள் அவள் கர்ப்பவதியாகாமல் இருந்தவள் ஏலியினுடைய தீர்க்க தரிசன வார்த்தையினால அவள் கர்ப்பவதியாகவில்லையா? ஆனால் ஆமென் சொல்லுங்களேன், வருது இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து பெறத தீர்க்க தரிசனமா பேசு. முடியாதது சாத்தியமாகும். சொல்லுங்க, முடியாதது சாத்தியமாகும். அவர் பேசுகிறத சொல்லுங்க, அவர் என்னோட பேசுகிறத நான் தீர்க்க தரிசனமா உரைச்சா, எல்லாரும் சொல்லல சீயோன், அவர் பேசுகிறத நான் தீர்க்க தரிசனமா உரைச்சா சாத்தியமாக முடியாதது எல்லாம் சொல்லுங்க, முடியாதது எல்லாம் சாத்தியமா மாறும். அது எப்படி மாறுதுன்னு தெரியாது. ஆனால் பேசுற வார்த்தை பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க, அது தன்னுடைய வேலையை செய்து விட்டு தான் திரும்பும். விசுவாசிச்சா கையை தட்டி ஆமா, விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து தான் இருக்கிறீங்க. நான் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறத நீங்க விசுவாசி காட்டி அதெல்லாம் நமக்கு எல்லாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில எதுவும் நடக்காது. விசுவாசித்தால், எல்லாரும் சொல்லல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். எத்தனை பேர் இண்டையில இருந்து உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக தீர்க்க தரிசனமா பேச நீங்க ரெடி ஆகுறீங்க? உள்ள துடிக்குதெல்லாம். ஹல்லேலூயா. வாய்க்கு வந்ததை பேசுறதில்லை, உள்ள நாவியானவர் உங்களுக்கு போடணும், அதைத்தான் பேசணும். அதுதான் தீர்க்க தரிசனம். தானியேல் 7:25. நான் சொல்றதை நல்லா கேட்கணும். நீங்க பேசாட்டி, நான் திரும்ப எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்காட்டி, ரைட்டா, சாத்தான் உங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைப்பான். நான் அது வேதத்திலிருந்து உங்களுக்கு இன்றைய காட்ட போகிறேன். ஐ வாண்ட் டு ஷோ திஸ் ட்ரூத், த சீக்ரெட். நல்ல கவனமாக நான் சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த போராட்டத்துக்கு விரோதமாக தேவனிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுக்கு எதிராக தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசாட்டி, சாத்தான் உங்கள் சூழ்நிலைக்கு எதிராக அவன் பேசுவான். அவன் பேசினா இருந்ததை விட பிரச்சனை டபுளாக மாறும். தானியேல் 7:25 தானியேலுக்கு உண்டான வெளிப்பாட்டை பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, யார் பேசுவா? பிசாசு. அதுக்கு முன்னே இருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். பிசாசை குறிக்கிறது, லூசிபரை குறிக்கிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களை, அப்படின்னால் யாரு? உன்னதமானவருடைய பரிசுத்த வான்கள் என்றால் யாரு? சொல்லுங்க, யாரு? நாங்க தான் சொல்றாங்க. கையை ஏற்றி காட்டுறீங்களா? சத்தமே வருதில்ல பாருங்க. உன்னதமானுடைய பரிசுத்த வான்கள் நாங்கள் சொல்லுங்க.
சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நீ உன்னதமானவருடைய பரிசுத்தவான். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ உன்னதமானவர். தேவன் கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உன்னதமானவர், ஆதியும் அந்தமுமானவர். அந்த தேவனுடைய உன்னதமானவருக்கு உன்னதமானுடைய பரிசுத்தவான் ஐயா. நீ சாதாரண ஆள் அல்ல. இப்ப பிசாசு என்ன தெரியுமா செய்கிறானாம்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை எல்லாரும் சபை சொல்லல, நீங்க சொல்லணும் என்று நான் விரும்புறேன். சொல்லுங்க, என்னவாம்? ஒடுக்கி. எல்லாம் சொல்லுங்க, என்ன? ஒடுக்கி. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதான் சொல்றீங்களே, சோதனைக்கு மேல சோதனை பாஸ்டர், போராட்டத்துக்கு மேல போராட்டம் பாஸ்டர். 1 2 பரவாயில்ல, அடுக்கடுத்தா வேதனை வருது. யார வேலை அது? ஆண்டவரா? நெவர். போராட்டத்திலேயே உன்னை மூழ்கடிக்கிறது தான் பிசாசினுடைய ஒரே திட்டம். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன செய்வானாம்? மாற்ற நினைப்பான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையே தலைகீழாய் மாற்ற அவன் நினைப்பானாம். உன்னுடைய சந்தோஷமாய் தேவன் இருக்கிற காலங்களை அவன் என்ன சொன்ன? துக்கமான காலங்களை மாற்றுவான். செழிப்பான காலங்களை தேவன் உனக்காக நிர்ணயித்திருக்கும் போது தரித்திரமான காலங்களாய் உன் வாழ்க்கையின் காலங்களை அவன் மாற்றுவான். இதெல்லாம் நீங்க அறிந்திருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம், வேதத்தில் இருக்கிற சத்தியம். நீங்க நினைக்க வேணாம் அது அப்போ வரும், அது அப்படியே போகும். இல்லை, நீ சும்மா இருந்தா காலாட்டிட்டு இந்த பொல்லாத அசுத்தாவி உனக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருக்கும். பிசாசு ஒரு நாளும் நன்மையை பேச மாட்டான். யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆமா. சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை டவுனாவே போகுதா? there is something wrong. உனக்கு எதிராக உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பிசாசானவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். அந்நிய பலிபீடங்களை பற்றி நான் பேசி இருக்கிறேன். எப்படி அந்நிய பலிபீடங்கள் அது காலாகாலமா உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. சும்மா இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டீங்கண்டா இது பேசுற பேச்சோட வாழ்க்கையே அழிஞ்சிரும், குடும்பமே அழிஞ்சிரும், உன்னுடைய தொழிலே பிசினஸே அழிஞ்சிரும். எல்லாருக்கும் முன்னால் ஒரு முகமூடியை போட்டுட்டு நீங்க தெரிய வேண்டிய நாட்கள் வருகிறது. எப்படி இதை நான் மேற்கொள்றது? ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரோட நேரம் செலவழிக்கணும். தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்கணும். இந்த சாட்டு சொன்னா நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலவரத்துக்கு காரணம் நீங்களாகவே மாறிடுவீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னானே, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்த போராட்டம் நமக்கு இல்லை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக பேசுகிற செயல்படுகிற பிசாசுக்கு எதிராக நீங்க எழும்பாட்டி அவன் ஃப்ரீ ஹேண்ட், அவன் லேசா உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பேசி 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 உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுருவான். அதான் உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். ஆனா தேவனுடைய பிள்ளையே,
உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆயுதம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவன் மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான். அவளுடைய புருஷனும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து செத்து போயிட்டார். அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். ஆனால் ஒரு பிரச்சனை, கடன் எடுத்து வாழ்ந்துட்டார். கடன் எடுத்து கடனை திருப்பி கொடுக்காம செத்து போயிட்டார். கடன் கொடுத்தவன் வந்து இப்ப இந்த அம்மாவை பார்த்து சொல்றான், உண்ட 2 பிள்ளைகளையும் நான் அடிமையாக்கி கொள்ள போகிறேன். அன்றைய சட்டம் அதுதான். இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எலிசாவினிடத்தை ஓடி வருகிறார். ஐயா, இந்த பிரச்சனையை சொல்லும் போது எலிசா கேட்கிறா, மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்க வீட்டில் என்ன இருக்கு? ஐயா ஒன்றும் இல்லை, என் கணவர் அந்த நாட்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகள்கிட்ட எப்பயுமே பாக்கெட்டில், நல்லா கேட்கணும், பாக்கெட்டில் ஒரு சின்ன குப்பி இருக்கும். அந்த குப்பியில் எப்பயுமே எண்ணெய் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் திடீர்னு அதை செய் இந்த செய் இங்கே போய் அபிஷேகம் பண்ணுலாம் சொல்லுவார். அப்பொழுது குப்பியை தேடி தெரியலாது. ஆகவே ஒரு தீர்க்கதரிசியினுடைய பாக்கெட்டில் பையில் எப்பயுமே ஒரு எண்ணெய் குப்பி இருந்தது. சின்ன குப்பி, இவ்வளோந்தான். அவ்வளோதான் ஐயா இருக்கு, வேறு ஒன்றும் இல்லையா? அப்படியா? சொன்ன அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பாத்திரங்களையும் எடுத்து நீயும் உன் பிள்ளைகளும் உன் வீட்டின் உள்ளறைக்குள்ள போய் உன்னுடைய கணவர் பயன்படுத்தினாரெல்லாம் அந்த எண்ணெய் குப்பி, ஆமாம், அதையால அதை நிரப்பு. ஐயா அந்த சின்ன குப்பியால் நிரப்பையா? சரி, நான் விசுவாசிக்கிறேன், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நல்லா கேளுங்க. எப்படி ஐயா இந்த அளவு சின்ன குப்பியால் பரல் கணக்கில் எண்ணெய் எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தின் வல்லமை. அவள் போனால் அந்த சின்ன குப்பியை எடுக்கிறாள், எடுத்து ஊத்துனா அது ஊத்தி கொண்டே இருக்கு. முதலாவது பாத்திரம் நிரம்புது. தம்பி பாத்திரம், அடுத்த பாத்திரம் எடு தம்பி, அடுத்த பாத்திரத்தை நிரப்புறாள், அடுத்த பாத்திரத்தை நிரப்புறாள். இப்போ அறைக்குள்ள வீடு எல்லாம் வச்ச பாத்திரம் எல்லாம் நிரம்பிட்டு எண்ணெய் வந்து கொண்டே இருக்கு. வேற பாத்திரம் இல்லம்மா, எல்லா பாத்திரம் எல்லா கிடாரம் அவ்வளவுதான். இது எப்படி ஐயா ஆகும்? இந்த சின்ன குப்பியினால. இவ்வளவு நாள் அந்த குப்பி இருந்தது தானே, ஏன் அந்த குப்பியினால ஒரு அற்புதம் நடக்கல? நான் சொல்றேன், சாதாரண குப்பி தான். உன் கிணத்து தண்ணி சாதாரண தண்ணி தான். வீட்டில் இருக்கிற தென்னை மரம் சாதாரண தென்னை மரம் தான். உன்னுடைய தோட்டம் ஒரு சின்ன ஒரு சாதாரண தோட்டம் தான். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ தீர்க்க தரிசனமாய் நீ பேச ஆரம்பிக்கிறாயோ, உன்னுடைய சைக்கிள் மோட்டார் சைக்கிளாய் மாறும், உன்னுடைய மோட்டார் சைக்கிள் 3 வீலராய் மாறும், உன்னுடைய 3 வீலர் காராக மாறும், உன்னுடைய கார் வேனாக மாறும், உன்னுடைய வேன் பஸ்ஸாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை நீ பேசினால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அவள் ஒரு கனவிலே நினைக்கல அற்புதம் வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு அவள் நினைக்கல. அற்புதம் வீட்டுக்குள்ள இருக்கல. தேவனுக்கு ஒரு புல்லை எடுத்து, ஒரு சின்ன கல்லை எடுத்து, ஒரு சின்ன கூழான் கல்லை எடுத்து அதை வச்சு அவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவள் ஓடி வாராள் எலிசாட். ஐயா சொன்ன மாதிரி நம்பவே முடியல, அவ்வளோ எண்ணெயா அப்படியே நிரம்பிட்டே ஐயா, என்ன வந்து கொண்டே இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும்? போய் அந்த எண்ணெயெல்லாம் பில்லு காசாக்கு. இல்லை கேளுங்க. ஓகே, மிகுதி என்ன செய்யறது? மிகுதிய நீ பரல்ல போட்டு வச்சு, இனி அது உன்னுடைய பிஸ்னஸ், குடும்பத்துக்குரிய வருமானமாய் மாறும். அவள் அன்ற நாளோட அவளுக்கு ஒரு தொழில் உண்டாயிற்று. கடன் எல்லாம் ஒரே நாளில் தீர்ந்தது.
பிள்ளைகள் மீட்கப்பட்டார்கள். நான் சொல்றேன், இதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமை. எல்லாம் உங்களோட உதட்டில் இருக்கு, எல்லாமே உங்களோட உதட்டில் தான் இருக்கு. அதை விட்டுட்டு பிசாசு பேசுறத நீங்க பேசிக்கொண்டிருந்தா என்ன நடக்கும்? நீங்க 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 யோசிச்சு பாருங்க. பிசாசு உங்களோட மனசுல போடுறத நீங்க பேசினா நீங்களே பிசாசனுடைய தீர்க்கதரிசியா மாறுறீங்க. உங்களுக்கு எதிராக விசுவாசி அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவன் பேசுறத மனசுல தேவன் போடுறத நீங்க தீர்க்க தரிசனமா உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக பேசினா கர்த்தருடைய வார்த்தை மகிமையானது செய்யும். பிசாசனுடைய வார்த்தை அழிவை கொண்டு வரும். ஆமா, அதான் சங்கீதக்காரன் சொன்னானே, நான் சாகிறதில்லை, நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நன்மைகளை நான் சொல்லுவேன். எனக்கு இன்னொரு டைம் இல்லை, நான் இதை முடிக்கணும். நீங்கள் இதை குறித்து வைங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதில் இன்னொரு சந்தர்ப்பம், பஞ்சம் உண்டாயிற்று, என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த அளவுக்கு பஞ்சம் உண்டாயிட்டுண்டா ஒருத்தருடைய பிள்ளைய மற்றவன் வெட்டி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அவ்வளவு அதிகரித்த நேரம் ராஜா சாம்பல்ல உட்கார்ந்துட்டான். அந்த நேரத்தில் தான் ஒரு வார்த்தை அனுப்பப்படுகிறது எலிசாக்கு. எலிசையா, என்னையா என்னையா ஆண்டவர் என்னையா செயல்படாமல் இருக்கிறார். வார்த்தை வருகிறது. நாளை சொன்னா, எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைச்சான். எப்ப? இன்றைக்கு ஒரு ஆள்ட பிள்ளைய இன்னொரு ஆள் வெட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க. இவன் சொல்றான், நாளைக்கு போதிய அளவு சாப்பாடு நம்முடைய தேசத்தில் இருக்கும். யாராலும் நம்ப முடியல. இதுதான் தேவனுடைய மனுஷன் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைத்தால் அப்படியே அது ஆறுகும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதனால் ஆகிற காரியம் அல்ல இது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே நடக்கிற ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இண்டையில இருந்து நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன்ஸுக்கு மேலாக பேச தொடங்குங்க. வாய்க்கு வந்தது இல்லை, தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து சொல்லும், ஆண்டவரே நான் என்ன பேசணும். ஆவிக்குரியவர்களா மாறுங்க. 2 கொரிந்தியர் 12 முதல் 7 வசனம் வாசிங்க. ஆனா ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியில் ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் தன்னை பற்றியே சொல்றான். அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். பார்த்தீங்களா? பரதீசுக்கு போயிட்டு வந்தான். ஆவிக்குரிய அனுபவம். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. அசாதாரணமானவர்களாய் மாறுங்க ஐயா. நீ தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். அவன் கேட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் அரபி வனாந்தரத்துக்கு போனான். சுமார் 7 வருடங்கள் உபவாசத்தோட கண்ணீரோட ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும் என்று கதறினான். கர்த்தர் அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 4:1 யோவான், இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தை பார்க்கிறான். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று. இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் இப்படிதான் யோவானுக்கு கொடுத்தார். Seek for spiritual experience. ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபி. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில்
ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததை கண்டேன். சேராபீன்கள் அவருடைய மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொன்றுவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. முன்ன வசனம், அந்த சேருபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அதால தான் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் இப்படி இருக்கிறீங்க. நான் இவ்வளவு கத்துறேன், இவ்வளவு ஆழத்துக்குள்ள போகிறேன், நீங்கள் மேலே இருக்கிறீங்க. இன்னும் எளிமை நில்லுங்க. இங்கே நான் சொல்றதை நல்லா கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் இங்கே கவனிங்க, மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைகள் உண்டு. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற நிலைகள் வித்தியாசம். ஆனால் நான் இப்போ 3 பேரை நான் காட்டினேன். முதலாவது பவுல் அப்போஸ்தலன், ரெண்டாவது யோவான், மூன்றாவது ஏசாயா. இதை போல பல அனுபவங்கள் அநேகருக்கு உண்டு. இவர்கள் அதி உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள். நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரம் எந்த லெவலில் இருக்கு? உயரணும். இப்படி இருக்கலாம். இந்த நிலைமையில இருந்து கொண்டு நீங்கள் எதையுமே பெற முடியாது. நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய நிலையில் அனுபவங்களை பெறணும்டா நிலைகளில் நீங்கள் பெருகணும், வளரணும். சில நேரம் நீங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்கு முன்னால் போகிற நம்பர் பிளேட், அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் வாசிக்கிற நேரமே வேதத்தில் இருக்கிற வேத பகுதியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவா. தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கிற நேரம் கண்ணை மூடினா கர்த்தர் பரலோக அனுபவங்களை, தரிசனங்களை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு அது தெரியுமா? ஆமாம், அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, அந்த பூமிக்குரியவைகளை அல்ல, பான் தாரும், காசு தாரும், சீனி தாரும், பருப்பு தாரும், இல்லை இல்லை, அது இல்லையா, அதெல்லாம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதான் சொன்னார், பூமிக்குரியவைகளை தேடாத, மேலானவைகளை தேடு. என்னத்தை தேடு? மேலானவைகளை தேடணும். எப்படி தேடுறது? உபவாசம் இருந்து தேடணும். அதிகால நேரத்தில் எழும்பி ஜெபித்து தேடணும். வேதத்தை ஆராய்ச்சி படித்து தேடணும். வாஞ்சிக்கணும். அப்பாவோட சேர்ந்து பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தா நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு மாஸ்டராக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு பேங்கராக இருக்கலாம், ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு மேசனாக இருக்கலாம். உங்களோட லெவல் வேறு ஐயா, உங்களோட லெவல் வேறு. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கலாம், உங்களோட லெவல் வேறு. நான் சொல்கிறேன், ஏனண்டா நீங்கள் மனுஷன்தான், ஆனால் உங்களை சுற்ற இருப்பது தேவனுடைய மகிமை. அந்த மகிமை நீங்கள் போகிற இடமெல்லாம் மேன்மையானதை செய்து கொண்டே போகும். ஆமாம், நான் சொல்கிறத கேளுங்க. ஆமாம், நீங்கள் சாதாரண ஆளாக இருக்க மாட்டீங்க, மேன்மையானவராக மாற்றிடுவார் கர்த்தர். அந்த நிலைக்கு வாங்க, அந்த நிலைக்கு வாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் தானே எல்லாம், கர்த்தர் எல்லாம் தருவார். கர்த்தர் அதெல்லாம் நல்லா தர்ற நேரம் தருவார். இப்போ ஆவியில் அந்த உன்னதமான இடத்துக்கு வாங்க. கம்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, சேனைகளின் அப்பா. பரலோகத்தின் அனுபவங்களை ஜனங்கள் மேல நீங்க கட்டளையிட வேண்டும். இன்றைக்கு 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 உம்மை காண்கின்ற கண்கள் திறக்கட்டும். பரலோகத்தை காண்கின்ற கண்களால் கண்களை கொடுப்பீராக. ஓ ஜீசஸ், உம்மை போல்வே நீரே, நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே, நீர் மாத்திரமே, நீரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உட்பிரவேசிங்க. வாசம் செய்பவரே. அப்படியே ஜெபம் தேவையானவர்கள் முன்பதாய் வாருங்கள். பரிசுத்த தெய்வம். அப்படியே ஜெபம் தேவையானவர்கள் முன்னே வாருங்கள். பரிசுத்த தெய்வம், நீரே, நீர் மாத்திரமே. ஓ உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு. ஆராதனையை நான் முடிக்க போகிறேன். அதற்கு முன்பதாய் ஜெபம் தேவையானவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ளே ஏறுவதற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதற்கு, கர்த்தருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டு தீர்க்க தரிசனமாய் பேசுவதற்கு, கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகத்தை என் மேலே ஊற்றும் என்று சொல்லுகிறவர்கள் முன்பதாய் வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்த ஜெபிக்க தொடங்க. ஓ நீரே, நீர் மாத்திரமே, நீரே, இயேசுவே, நீர் மாத்திரமே, நீரே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.